இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய முழு விவரங்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்திலிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது பதவியின் பெயர், கல்வித்தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, ஸோ இந்த பதவிக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத முதல்ல நம்ம பார்த்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் சத்துணவு பிரிவு அலுவலகத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான விண்ணப்ப படிவம். ஸோ இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் செஞ்சுக்கிங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விண்ணப்ப படிவத்தில் கடவு சீட்டு அளவு நிழற்படம் அப்படின்னு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் பெயர். ஸோ உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா தமிழிலும் எழுதணும், ஆங்கிலத்திலும் எழுதணும். தமிழில் ஆங்கிலத்தில் எழுதணும். தமிழில் முதல்ல எழுதிட்டு அதன் பிறகு ஆங்கிலத்தில் எழுதணும். வசிப்பிட முகவரி, உங்களுடைய முகவரி. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுருங்க, கைபேசி எண் எழுதுருங்க. உங்களுடைய பிறந்த தேதி, அதுக்கடுத்தாக வயதையும் கணக்கிட்டு எழுதுருங்க. பாலினம், தகப்பனார் பெயர், கல்வித்தகுதி. அதுக்கடுத்தாக மிக மிக முக்கியமான விஷயம், வசிப்பிடத்தில் இருந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக தூரம் கிலோமீட்டரில் எழுதணும். எவ்வளோ தூரன்றத கிலோமீட்டரில் எழுதணும். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. போட்டுட்ட பிறகு இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் சான்றொப்பமிட்டு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. கேட்டுங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தில் புதிதாக
தோற்றுவிக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு மாத சம்பளமாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 8000 மட்டுமே தொகுப்பூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த மிகவும் முக்கியமான விஷயம், ஸோ இந்த அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. இந்த பணியிடம் பார்த்தீங்கன்னா தொகுப்பூதிய அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானது. இப்பணியிடம் பார்த்தீங்கன்னா 11 மாத காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்பவருக்குரிய அலுவலர் யாருன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர். அவரே பார்த்தீங்கன்னா தகுதியான ஆட்களை உரிய முறையில் நேர்முக தேர்வு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டார அலுவலகங்களில் உடன் பணிபுரியும் வகையில் இப்பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களிடமிருந்து ரூபாய் 20க்கான முத்திரைத்தாளில் ஒப்பந்த பணி பத்திரம் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பணி அமர்த்தப்படும் பணியாளர் பார்த்தீங்கன்னா வேலை திருப்திகரமாக இருப்பின் இப்பணியிடத்திற்கு உரிய பணி தொடராணை பெறப்பட்டு பணிக்கால நீட்டிப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டிஃபிகேஷனாக இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செய்வாங்க. ஒவ்வொரு 11 மாத காலம் முடிவிற்கு பின் இடைவெளி விட்டு பணியிடம் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பணியிடம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானு சொல்லியிருக்காங்க. எவ்விதமான முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்ய கோரவோ இயலாது. ஸோ பர்மனெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இப்பணியிடம் அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். தமிழ்நாடு அரசு அலுவலரின் விதிமுறைகள் பொருந்தாது. ஸோ இந்த போஸ்டிங்கே பொருந்தாது. தகுதிகள், ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிந்தவராக இருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/1/2025 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 21 முதல் 40 வயதிற்கு மிகாமல் இருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா tenkasi.nic.in என்ற இணையதள முகவரிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/2/2025 மாலை 5 மணி வரை. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகம், தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம், தென்காசி 627811 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்புகள் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.